ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். தீபாவளிக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலைன்னா எப்படி? இந்த மாதிரி கிட்ஸை இன்வால்வ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஸ்வீட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட்டு, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் துருவின கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட் துருவின கிரெடிட் என்னோடய நெய்பர் சுபாவுக்கு தான் போய் சேரும். இப்போ இதே கேரட்டில் 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 100 ml பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக விடணும். கேரட் வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வெந்துடுச்சு. ஊற்றின பாலுமே நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. பால் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும். இது கூடவே 50 ml நெய் எடுத்து அதில் 1 ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துட்டே கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காயிடும். அதில் இருந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிட்டு நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஷேப் கொடுக்கலாம். இதுக்கு நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு 1 சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஷேப்பில் உங்களுக்கு கேரட் பர்ஃபி ரெடி ஆகிடும். என் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது இதை பண்ணதுக்கு. இந்த மாதிரி கிட்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணுறது, நெய்பர் கூட சேர்ந்து செய்கிறதுன்றது தீபாவளிக்கே ஒரு அழகு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி கிட்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணுங்கள். நெய்பர்ஸ் கூட சேர்ந்து பண்ணுங்கள். ஜாலியாக இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.